ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 1 மந்த்தாக நான் எந்த வீடியோவும் போடல, எந்த அப்லோட்ஸுமே இல்லை. அதுக்கு காரணம் ஒர்க் ஷெடியூல் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. காலையில் சீக்கிரமாக போயிட்டு நைட்டாக வர மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ஒர்க் ஷெடியூல்லாம் கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. ஸோ அதனால் இனிமேல் ரெகுலராக என்கிட்ட இந்த அப்டேட் இருக்கும். ஸோ அதோட ஆரம்பமாக இன்றைக்கி ஒரு ஃபைன் ஃப்ரைடே ஒர்க் போயிட்டுருக்கு. லஞ்ச் டைம் நான் லஞ்சுக்காக நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ லஞ்சுக்கு நல்லா இந்தியன் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து திரும்ப சைட் போயிட்டு ஒர்க் கண்டினியூ பண்ணிவிட்டு ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு சைட் ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து டாக்ஸி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு வரதுக்கு ஆல்மோஸ்ட் 9:30 ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கெலாம் தெம்பில் அப்படியே படுத்துட்டேன். சாட்டர்டே ரொம்ப லேட்டாக இருந்துச்சேன். ஸோ சமைக்கல. திரும்ப வெளியில் போயிட்டு எக்கனாமிக் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு. அப்படியே மொபைல் நோண்டிட்டு படுத்துட்டு தூங்கிட்டு அப்படியே தான் இருந்தேன். சாட்டர்டே அப்படியே சீக்கிரமாக போயிடுச்சு. சண்டே காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது. அதனால் காலையில் எழுந்திரிச்சு நல்லா சூடாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு இந்த ஜன்னலெல்லாம் தூசி படிஞ்சு போய் கிடந்துச்சு ரொம்ப நாளாக துடைக்காமல். ஸோ ஜன்னலெல்லாம் தொடச்சி வச்சுட்டு அதே மாதிரி பெட்ஷீட் பெட் ஸ்ப்ரெட் துவைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேனும் ரொம்ப நாளாக துடைக்காமல் தூசியாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விங்ஸ் எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி வச்சேன். ரொம்ப நாளாக சாமி எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருந்தேன். வைக்கிறதுக்கு இடம் இல்லை. கொஞ்சம் பெட்டு காட்டெல்லாம் மாற்றிருந்தோம் ஃப்ரேம்லாம். ஸோ அதனால் இப்போது அந்த சாமியெல்லாம் திரும்ப எடுத்து அந்த டேபிள் எல்லாத்தையும் தொடச்சிட்டு சாமி படம் எல்லாத்தையும் தொடச்சிட்டு அடுக்கி வச்சுட்டு ஓகே இன்றைக்கி ஏதாவது சமைக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். நான் போகிறதுக்குள்ள மீன் மார்க்கெட் எல்லாமே க்ளோஸ். அதனால் செங்ஷாங்லேருந்து இறா மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் அப் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து வச்சுட்டு ரூம் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கூட்டி முடிச்சுட்டு சரி சமைக்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு இறாவதாக கழுவிட்டு நல்லா ஒரு கிரேவி வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. நல்லா பசியும் வந்துடுச்சு. அதனால் கபகபன்னு உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு ரூம் எல்லாம் கொஞ்சம் தொடச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் ஒரு குழியில் போட்டுட்டு வந்துட்டேன். ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு எல்லாம் பொட்டு வச்சுட்டு சாம்பிராணி வத்தி எல்லாம் ஏற்றிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டதுனால சாப்பிட இடம் இல்லை வயிற்றுல. அதனால் பால் மட்டும் காய்ச்சிட்டு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஓட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு டீ போட்டுட்டு வந்து உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி அப்படியே கொஞ்சம் நேரம் நெயில் பாலிஷ்லாம் வச்சுட்டு அவ்வளோதான் படுத்தாச்சு. இப்படி தான் என்னோட ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே முடிஞ்சுது. இனிமேல் என்கிட்ட இருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி அப்டேட்ஸ் ரெகுலராக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீப் வாட்சிங்.